ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு என்ன வீடியோனா ஃபஸ்ட்டு நான் வந்து சமைக்கிற வீடியோ பிளாக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்து வீடியோக்குள்ளே பாருங்கள். ஸ்கிப் பண்ணதை பாருங்கள். யார் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை வந்து ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெரியுதுங்களா? இப்போ வந்து நான் அடுப்பை பெண்கள் எல்லாம் பற்ற வைக்கிறது வேலை தான் எல்லாருக்கும். அதான் நானும் பற்ற வச்சிட்டேன். வந்துடுச்சு வானா வந்துடுச்சு. ஹாய் சொல்லு. எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ஹீட்டாகட்டும் பாத்திரம். சரி இப்போ வர்றியா? ஐயோ இதை வச்சுக்கடா சமைக்க முடியாதியா தூக்கி வச்சுக்க சொல்லி. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் சமைக்கிற சிக்கன். இன்னைக்கு காலையிலேயே மாமா சிக்கன் வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. பாருங்க, சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 வாஷ். சிக்கனு வித் சிக்கன் 65. இன்னைக்கு நம்ம சமைச்சு வேற லெவலில் சாப்பிட போகிறோம். எஸ் ஹீட் ஆகிட்டோம். கிளியரா இருக்கா என்னன்னு தெரியல. லைட்டிங் சரியா இல்லை. ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க மக்களே. கடுகு போட்டுப்போம். இப்படிதான் நான் டெய்லி சமைப்பேன். என்ன ஒண்ணு, நான் டெய்லி பாட்டு அந்த மாதிரி கேட்டுக்கினே சமைப்பேன். இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிக்கினே சமைக்கிறேன். நல்லதா இருக்கு இப்படி பேசிக்கினே சமைக்கிறது. கடுகு பொரிட்டோம், அது வரையும் நம்ம பேசினிருக்கலாம். ஓகேவா? இப்படிதான். ஆனால் இது வந்து நான் கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி தான். ஆனால் சமைச்சினே கட் பண்ணுவேன். வெங்காயம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணுவேன். நீ சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணனா, சரி நம்ம கட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி வச்சிட்டேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதில் வந்து நான் பட்டை, லவங்கம், பூ எல்லாம் வச்சுருக்கேன். இதை அப்படி போட்டுருவோம். போட்டுட்டு பச்சை மிளகா போட்டுக்கணும். பச்சை மிளகா போட்டு ஒரு கடி தூரமாகவே இருக்கணும். ஏன்னா நான் ரொம்ப இப்போ அந்த வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, என்ன வேணும்? மோனா எப்பவுமே இப்படிதான் என் கூடியே சுத்தம். எங்கே போனாலும் கூடியே சுற்றி வரும். அதை எப்படியே வதக்கிக்கிட்டு நம்ம பேசலாம். ஓகேங்களா? எல்லார் வீட்லேயும் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்னைக்கு சிக்கன் சாப்பாடு, சிக்கன் 65. சிக்கன் சொல்கிறேன்ல, சிக்கன் குழம்பு. இதுதான் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஒரே சமையல் பிடிக்காது. பாட்டு இல்லைன்னா ஏதாச்சும் ப்ரோக்ராம் இல்லைன்னா சீரியல் அந்த மாதிரி பார்த்துன்னா நான் சமைப்பேன். இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசினே சமைக்கிறதுனால சூப்பராக தான் இருக்கு. வெங்காயம் சீக்கிரம் வதங்கன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உப்பு போட்டுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதா. என்ன நீ மட்டும் புதுசாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதா. போடுவோம், சொல்லுவோம். சில பேர் தெரியாத இருப்பாங்க. உப்பு சாப்பிடக்கூடாதுமா. என்ன சக்கரை மாதிரி உப்பு சாப்பிடுது மோனா.
அரிசியும் ஊற போட்டு ஊறின்னு இருக்கு குக்கர்லங்க. அதுலேயும் ஒரு சைடு போட்டோன்னா ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ டைம் 10:30 மணி ஆயிடுச்சு. 1 ஹவரில் நான் சமைச்சு முடிச்சுட்டு கிளம்பணும் லைவ் போடுறதுக்கு. இப்படி தான் நான் சமைப்பேனே வீட்டில். காலையில் ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணுது, அதனால் இது இருக்குது. இது பேர் என்ன? தோசைக்கல். தோசைக்கல். வெங்காயம் வதங்கட்டும், நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே, வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. பார்க்குறீங்களா? உங்களுக்கு இதை நான் காட்டவே இல்லை, தெரியுதுங்களா? வெங்காயம் இது அரிசி வந்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ நான் குக்கர் வைக்க போகிறேன், சாப்பாடு வைக்க போகிறேன். குக்கர் வைக்க போகிறேன் சொல்லுங்க. சாப்பாடு வைக்க போகிறேன். இது என்ன? இது ஸ்டாண்டு. சீக்கிரமாக முடியணும்ல. வெங்காயச்சி வளருது வாய். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது அப்படியே வதங்கிட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு சாப்பாடு வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆகிற மாதிரி சாப்பாடு ரெடி ஆகிடும். எந்த குக்கரில் சாப்பாடு வைக்கிறீங்கன்னு பார்க்காதீங்க, ஓகேங்களா? குக்கரில் சாப்பாடு வச்சு சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். சாப்பிடக்கூடாது தான் குக்கரில், இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதில் பிடிக்குதே. என்ன ஒரு கருவேப்பிலை போடல, கொத்தமல்லி போடலன்னா பார்க்காதீங்க, ஓகேங்களா? அது எதுவுமே இல்லை, அதனால போடலை. வயிறு வலிக்குதா? ஏன் மோனருக்கு வயிறு வலிக்குதான்? வயிற்று வலிக்குது. பாருங்க, இன்னும் என்னென்ன வலிக்குதுன்னு சொல்லுது. அந்த அளவுக்கு இருக்கு நாடு. அம்மா என்ன தைக்கவா? தக்காளி வதங்கட்டும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? இந்த ஒரு சண்டே தான் எல்லாரும் நல்லா ஜாலியாக இருக்கலாம், ஏன்னா இன்னைக்கு லீவ் இல்லை எல்லாருக்கும். வெயிட் பண்ணுவோம். அது வதங்கிட்டேன், தக்காளியும் வதங்கிடுச்சு, தெரியுதுங்களா? இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வீடியோ எடுக்க போட்டு சொல்லி நான் முன்னாடியே அரைச்சிட்டு, இல்லைன்னா தக்காளி போட்டுட்டு தான் நான் அரைச்சிருப்பேன். அதான் முன்னாடியே போட்டுட்டேன், முன்னாடியே போட்டுட்டேன். கொஞ்சம் வாய் கொஞ்சம் உலருது, ஓகே? இது அப்படியே கொஞ்சோண்டு இருக்கு, அதை என்ன பண்ணுவேன், ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பா வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வேற ஏதாச்சும் சமைக்கும் போது அது யூஸ் பண்ணிப்பேன். அடுப்பு எப்பவுமா ஸ்லிம்மில் வச்சு செய்யுங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்ம இப்போ போட்டுட்டு இப்படிக்கா போனோன்னா கருகி போயிடும். இருக்கும் போது அது வதங்காது. நம்ம இப்படி ஏதாச்சும் செய்கிறது போகலாம், அது வதங்காது, லேட் ஆகும் அப்படின்னு அப்படி போயிட்டு இப்படி வரங்காட்டியுமே முடிஞ்சிடும், கருகி போயிடும். அதனால நம்ம எப்பவும் அடுப்பு ஸ்லிம்மில் வச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் எப்பவும் ஸ்லிம்மில் தான் வச்சு சமைப்பேன். வதங்கிடுச்சு, இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். என்ன லைட்டிங் பிரச்சனை தான். லைட்டிங் என்னன்னா ஒன்று வாங்கி தரையிட்டு செட் பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும்.
வெயிலே வரல இன்னைக்கு. கிளைமேட்டு மழை வர மாதிரியே இருக்கு. இப்போ இதில் மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிப்போம். வதங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கப்பில் மஞ்சள் தூள் போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வதங்கிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தண்ணி ஊற்றிட்டு ஊற்றும் போது பார்க்கலாம். சிக்கனை பொரிச்சிடல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு சிக்கனை போட்டுட்டேன். இன்னும் சாப்பிடும் போது தான் பொரிக்கலாம். சாப்பிடும் போது பொரிச்சா வேலைக்காகாது. இப்போ பொரிச்சு வச்சிட்டோன்னா பசங்க வேணும் நம்மளும் கொஞ்சம் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால் எண்ணெயும் ஊற்றிட்டு இந்த சைடு. ஏன்னா சிக்கன் வாங்கிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டுட்ட மசாலா எல்லாரும் ஊறிட்டு இருக்கோம். அதனால சரி அந்த கையோடய செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இது பண்ணிட்டேன். விசில் இன்னும் ஒரு விசில் வந்தாலும் சாப்பாடு ரெடி. எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிக்கனை பொரிச்சிடலாம். யாரும் சிக்கன் 65 பிடிக்கும்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? எனக்கு என் பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ 3 கிலோ. ஓகே, சிக்கன் 65 சிக்கன் குழம்புக்கு ரெடி ஆகுது. சாதம் ரெடி. டோராபுஜி மிளகாய் தூள்லாம் போட்டுடலாம். வீட்டு மிளகாய் கரெக்டாக இருக்குது பாத்திரம். இருமா வர. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இது என்ன கரம் மசாலா போடணும். அதை மறந்துட்டு பண்ணுங்க. வர 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 வெயிட் 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 வெயிட். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம்.
கொதிச்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்க்கலாம், ஓகேங்களா? அதுக்காட்டி நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். ஒன்றும் போட்டேன், அது காஞ்சிட்டு இருக்கும். செம்மையாக சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகுது. லைக் இட். சரி, ஓகே. சிக்கன் 65 வேகட்டும், குழம்பு கொதிக்கிட்டோம். லாஸ்ட்டில் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? கைஸ், சிக்கன் பொரிச்சாச்சு. சிக்கன் குழம்பும் சூப்பராக கொதிச்சின்னு இருக்குது. இந்த சைடு வெந்துன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு, ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு, ஃபுல்லாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் பெப்பர் தூள் போடுவோம். பெப்பர் தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் தான் இருக்குது. அதை அப்படியே கொஞ்சம் கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள். தண்ணியாக இருந்தால் எங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா கிரேவியோடு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. கொத்தமல்லி தவிர்த்து இப்போ லாஸ்ட்டில் போடலாம். கொத்தமல்லியே இல்லை, கருவேப்பிலையே இல்லை. ஆனால் பார்க்கறது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.